இந்த கொமேனி அவர்களுடைய ஆட்சி கடும்போக்கான ஆட்சியாக இருந்தாலும் உலக நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஒரு பலமாக இருந்தது. இப்பொழுது அமெரிக்காவின் கீழ்தான் இஸ்லாமியர்களாலும் ஆள முடியும், தங்களுடைய நாட்டை முன்னேற்ற முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு இந்த ஈரான், இந்த கொமேனி அவர்களுடைய இறப்பு ஒரு செய்தியை கூறி சென்று கொண்டிருக்கிறது. அலான் தம்பதிகள் என்று ஒரு தம்பதிகள் வந்தார்கள். அவர்களை அப்பொழுது இயக்கங்கள் இருந்த காலங்களிலே EPRLF இயக்கம் பிடித்து அவர்களை CIA என்பதன் பெயரில் கைது செய்திருந்தது. இந்த தாக்குதலை நடாத்தியது CIA மற்றும் மொசாட், இந்த உளவு படைகள் தான் என்பது அனைவரும் அறிந்த விடயம். ஹமாஸினுடைய பலம் கூட, அதனுடைய ஆணிவேர் கூட கொமேனியுடைய ஆதரவில், ஈரானுடைய ஆதரவில் இருந்து கொண்டிருந்தது. இனிமேல் அதுவும் பலம் குறைந்ததாக காணப்படும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையன். இந்த செய்தி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போர். அமெரிக்காவுக்கு எந்தவித சேதமும் இல்லை. ஆனால் அமெரிக்க படைகளுக்கு பிற நாட்டிலே இருக்கின்ற, அந்த மத்திய கிழக்கு நாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு தளங்கள் மீதும் ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறது. பெரிய சேதம் இல்லாவிட்டாலும் இதற்குள் பகடக்காயாக மாட்டப்பட்டிருப்பது இஸ்ரேல். இஸ்ரேல் பகடக்காயாக மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு நன்மைக்காகத்தான் இந்த போர் நடைபெறுகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஈரானுடைய பெரும் தலைவர் கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டது, அது ஈரான் நாட்டிற்கு ஒரு இழப்பாக இருந்தாலும், ஈரான் அந்த மதவாத மக்களுக்கு ஆதரவாக, மக்களுக்கு கொமேனியின் ஆதரவான மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தாலும், ஆனால் கொல்லப்பட்டது மிகவும் ஒரு வேதனையான விடயம், ஒரு பலம் குறைந்ததாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த அமெரிக்கா என்னுடைய தூண்டலால் இஸ்ரேலிய படைகள் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை குறிவைத்து CIA மற்றும் மொசாட்டும் சேர்ந்துதான் இந்த, அதாவது ஏவுகணைகளோ, இவர்களுடைய விமானங்களோ, கப்பல்களோ, அல்லது அவர்களுடைய ஆயுத பலமோ, அணுவாயுதமோ, அதை தாண்டி அங்கே இந்த போரை, இந்த தாக்குதலை நடாத்தியது CIA மற்றும் மொசாட், இந்த உளவு படைகள் தான் என்பது அனைவரும் அறிந்த விடயம். அந்த மொசாட் மற்றும் CIA படைக்குள் தனி அமெரிக்கர்களோ இஸ்ரேலியர்களோ இல்லை என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அங்கே கூலிப்படைகளாக, கூலிப்படைக்கு கூலிப்படையாக, கூலிப்படைக்கு அந்த கூலிப்படையை துப்பு துலக்குவதற்காகவும் பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியிலே பல ஆண்டுகளாக இது மொசாட் மற்றும் CIA செய்து வருகின்ற ஒரு உத்தியாக இருக்கிறது. சில வேளைகளில் அமெரிக்கர்களோ இஸ்ரேலியர்களோ ஈரானுக்குள் புகுந்து அங்கே இருக்கின்ற அந்த தளங்களை பரிசோதனை செய்யாமல், அதாவது துப்பு துலக்காமல், அதாவது அங்கே அவர்களை உளவு பார்க்க சென்றால் நிச்சயமாக அவர்களை சந்தேகப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக இந்தியர்கள், பாகிஸ்தானிகள், பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள், பல நாட்டை சேர்ந்தவர்களை தங்களுடைய உளவு படையிலே இணைத்து வைத்திருப்பது பலர் அறிந்த விடயம். ஏன் இலங்கைக்கு அலான் தம்பதிகள் என்று ஒரு தம்பதிகள் வந்தார்கள். அவர்களை அப்பொழுது இயக்கங்கள் இருந்த காலங்களிலே EPRLF இயக்கம் பிடித்து அவர்களை CIA என்பதன் பெயரில் கைது செய்திருந்தது. அதாவது அவர்களை கடத்தி வைத்திருந்து பின்பு அவர்களை விடுவித்திருந்தார்கள். அப்படி குடும்பமாக, உல்லாச பிரியாணிகளாக, தொழில் செய்கின்ற வர்த்தகர்களாக, பிரமுகர்களாக, கலைஞர்களாக என்று பல கோணங்களிலே இந்த CIA, மொசாட், இப்படி உளவு படைகள் உளவு பார்த்து திரிவது நிச்சயமாக நாங்கள் அறிந்த விடயம். இலங்கையிலே தேன்கூட்டில் தேனீ மொய்த்தது போல பல நாட்டு உளவு படைகள் மற்றும் பல தீவிரவாத இயக்கங்கள், உளவு படைகளும் வந்து செல்வது நாங்கள் அறிந்த விடயம். அந்த வகையிலே இந்த மொசாட் மற்றும் CIA தான் ஈரானுக்குள் புகுந்து அதற்கான துப்புக்களை எத்தனையோ வருடங்களாக எடுத்து அதன் பிற்பாடு திடீரென அந்த தாக்குதலை துல்லியமாக முடித்திருக்கிறார்கள். இலங்கையிலே ஈழப்போரை எடுத்து பார்க்கின்ற போது, ஈழப்போரை எடுத்து பார்க்கின்ற வகையிலே தமிழ்ச்செல்வன் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டாரோ, எப்படி அது துப்பு துலக்கப்பட்டதோ,
அந்த ரீதியிலே நாங்கள் விளங்குவதற்காக கூறுகிறோம். அப்படித்தான் இதுவும் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்ச்செல்வனை காட்டி கொடுத்தது வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு ஈழத்தமிழர் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் அதனை துப்பு துலக்கினார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது அவர்கள் மற்றைய இயக்கங்களை அல்லது அதற்குரிய இயக்கத்தினுடைய விடுதலை புலிகளுடைய எதிரிகளை கூறுவதற்காக பழி சுமத்தினார்களோ என்பதோ தெரியவில்லை. இருந்தாலும் கூட தமிழ்ச்செல்வன் அந்த நேரத்திலே அந்த கனகாம்பிகை குளத்துக்கும் திருவையாற்றுக்கும் இடையிலே அந்த சர்வோதயம் என்கின்ற அந்த நிலையத்திற்கு முன்பாக படித்த வாலிபர் திட்டத்துக்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டார். அதுவும் அந்த நேரத்திலே 4 மணிக்கு அவர் அந்த பங்கருக்குள் செல்கிறார் என்று தெரிந்து அந்த பங்கரையும் தாக்கக்கூடிய குண்டுகளை போட்டு துளைத்து அவரை கொலை செய்தார்கள். அதே போன்றுதான், அதே பாணியில் தான் அந்த துப்பை சரியாக பெற்றுக்கொண்டு உடனடியாக அந்த நேரத்திலே அந்த குடும்பத்தை, பரம்பரை என்று கூற வேண்டும், அவரையும் அவருடைய மகளையும் மருமகனையும் மகனையும் பேரனையும் கொலை செய்திருக்கிறது இஸ்ரேலிய அரசு, இஸ்ரேலிய படைகள். அதிலே அந்த விமானங்கள் கொண்டு வீசப்பட்டிருந்தாலும் ஏவுகணைகள் வீசப்பட்டிருந்தாலும் அங்கே முக்கியத்துவம் வகித்தது மொசாட். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அந்த பெருந்தலைவர் இல்லை. அந்த ஈரான் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றது என்று பார்த்தால் ஒரு உயிர் அற்ற ஜடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈரானிய தலைவருக்கு, பெருந்தலைவருக்கு மூளையாக, ஆலோசகராக பலர் இருந்திருந்தாலும் அவருக்கு கீழே 20 பேர் மத தலைவர்கள் ஆலோசகர்களாகவும் அவருக்கு பலமாக இருந்திருந்தாலும் அந்த மூளை என்பது அவர் பெரிய கெட்டிக்காரனாக இல்லாமல் இருந்திருக்கலாம், பலசாலி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை வருடங்களாக அதற்கான பதிலையும் கொடுத்து அமெரிக்காவையும் நடுங்க வைத்து கேட்ட கேள்விக்கு சரியான பதிலடியையும் கொடுத்து கொண்டிருந்தவர் அவர். அந்த வகையிலே அவரோடு பக்கபலமாக இருந்தவர்கள் இப்பொழுது அவர் இல்லாததால் என்ன செய்வதென்று அறியாமல் தங்களுக்கு முடிந்தவரை தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல், அவர்களுடைய தாக்குதல் அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதை இப்பொழுது நிறுத்தி வைத்திருந்தாலும் அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இங்கே ஒரு சூழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஈரானிய தாக்குதல் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? அமெரிக்காவுக்கும் நல்ல விடயம், இஸ்ரேலுக்கு மேலும் 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 நல்ல விடயம். அடுத்து அமெரிக்காவோடு இஸ்ரேலோடும் தலையையும் காட்டிக்கொண்டு ஈரானுக்கு வாலையும் காட்டிக் கொண்டிருந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள், துபாயாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், அந்த சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், தீவிரவாத இயக்கங்களுக்கும் ஒரு பக்கத்திலே உதவிகளை செய்து கொண்டு வாளை காட்டி தலையையும் இங்கே காட்டி கொண்டு இருக்கின்ற அவர்களுக்கு மறைமுகமாக ஒரு விருப்பமான விடயமாக இருக்கிறது. அங்கே 2 விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் ஷியா முஸ்லிம், ஈரான் சனி முஸ்லிம். சனி முஸ்லிம் அதிகப்படியானவர்கள் உலகத்தில் இல்லை. இறுக்கமான ஒரு இஸ்லாமியர்கள், பழைய இஸ்லாமியர்கள், அதாவது இந்தியர்கள் போன்று, ஒரு இந்துக்கள் போன்று ஒரு 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 வித்தியாசமான இஸ்லாமியர்கள். நீங்கள் நினைக்கலாம் இஸ்லாமியர்கள் ஒரு தரப்புப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று. 64 பிரிவுகள் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதிலே இவர்கள் இஸ்லாமியர்கள். ஏன் AR ரஹ்மான் அவர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்கள் சமாதியை வணங்குகின்ற ஒரு இஸ்லாமியர்கள். அப்படி இவர்கள் சனி முஸ்லிம் என்ற வகையிலே இருக்கின்ற காரணத்தினால் இவர்களை சனி முஸ்லிமுக்கு உலகளாவியதிலே தலைவராக இருப்பவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த கொமேனி அவர்கள். அதன் காரணத்தினால் அவருடைய அழிவையும் பலர் விரும்புகிறார்கள், அரபு நாட்டவர்கள், மற்ற முஸ்லிம்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பலமாக இருந்தவரும் அந்த ஈரானுடைய இந்த கொமேனி அவர்கள், ஈரான். அதே வேளையிலே இந்த இஸ்லாமியர்கள் இதற்குள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஈரானில் கூட ஈரான் இஸ்லாமிய சனி முஸ்லிமுக்கு, ஈரானுடைய அரசாங்கத்துக்கு, கடும்போக்கு அரசாங்கத்திற்கு எதிரானவர்களும் இருக்கிறார்கள். மாணவர்கள் எதிரானவர்கள் இருக்கிறார்கள். அதனால் எத்தனையோ மாணவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள், தூக்கில் போடப்பட்டவர்கள், சிறை தண்டனை அனுபவிப்பவர்கள், கற்பழிக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு சிறுமி ஏதோ ஒரு உடை அணிந்த பிரச்சனையில் பிடித்து அவரை சிறையில் அடைத்தார்கள். அதன் பிற்பாடு அந்த சிறுமியை தனிப்பட்ட முறையிலே ஒரு நீதிபதி
விடுத்து விசாரிக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது அந்த நீதிபதி அந்த சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததை அந்த நீதிபதியே ஒரு கணத்தில் ஆமோதித்திருக்கிறார். அப்படி கடும்போக்கான பெரும் அராஜகம் கொடுமைகள் செய்த பக்கமும் இந்த அயத்துல்லா கொமேனி அவர்கள் பக்கம் இருக்கிறது. அந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மாணவர்கள் மற்றும் கடும்போக்கை தளர்ந்து தாங்கள் ஓரளவு சவுதியை போல், துபாயை போல், கட்டாலை போல் நடந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய நாகரிகங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்களாக இருந்து மென்போக்குள்ள இஸ்லாமியர்களாக துருக்கியை போல வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அங்கே கொமேனிக்கு எதிராக இருந்து ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள். அவர்களை தூண்டி விடுபவர்கள், அவருக்கு உதவியாக இருப்பவர்கள் இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் என்று கூறப்படுகிறது. அதே வேளையிலே துபாய், சவுதி அப்படியான நாடுகளும் என்று மறைமுகமாக கூறப்படுகிறது. இப்பொழுது கொமேனி அவர்கள் இறந்ததன் பிற்பாடு அங்கே உள்ள படைகள் கொமேனியினுடைய உத்தரவிலே இயங்கி இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் பிளவுகள் ஏற்பட போகின்றது. அதே வேளையில் இந்த 27 மத குருமார்களுக்குள்ளேயும் பிளவுகள் ஏற்பட போகிறது. காரணம், தலைவன் இல்லாத ஒரு நாடாக மாறியிருக்கிறது. அந்த தலைவனுடைய கடும்போப்பு இழக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் விளங்கும்படி கூறுவதாக இருந்தால், 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அழிக்கப்பட்டதன் பிற்பாடு விடுதலை புலிகள் இயக்கம் எப்படி சீர்குலைந்து பல பிரிவுகளாகி அவர்களுக்குள்ளேயே எட்டப்பன்கள் ஒட்டுக்குழுக்கள் ஆகி விடுதலை புலிகளுக்குள் இருப்பவர்களே விடுதலை புலிகளை வியாபாரம் செய்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எதிரிகளோடு நின்று புலனாய்வுத்துறையோடு நின்று வெளிநாட்டில் உள்ள சொத்துக்களை அபகரித்து நாங்கள் தான் புலிகள் என்று பிரிந்து நின்று அடிபட்டு கொண்டிருக்கிறார்களோ, இதே நிலை ஈரானுக்கு வரப்போகின்றது. அதற்கு இந்த ஈரானுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருந்தவர்கள் வடகொரியா, சீனா, ரஷ்யா. இவர்கள் எங்கே? அவர்கள் இப்பொழுது மௌனத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிச்சயமாக கொமேனி அவர்கள் இறந்தது ஒரு நல்லொரு விடயம். காரணம், இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இணைந்து ஈரானை தாக்கப் போகின்றது என்பது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பின்னால் உதவி செய்வோம், முன்னால் உதவி செய்வோம் என்று கூறியவர்கள் இப்பொழுது அடக்கி வாசிப்பதன் காரணம், ஈரானுடைய பலம் என்ன, அணுவாயுதம் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு ஆலோசனை, அதாவது என்று ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வடகொரியாவுக்கு அது தேவை. அந்த அணு ஆயுதத்தை வைத்துத்தான் வடகொரியா மற்றவர்களை விரட்டி கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகளை கொல்லுவேன், வெட்டுவேன், அணு ஆயுதத்தை ஏவுவேன் என்று வானத்தில் ஏவிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஈரானிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை ஈரான் பரிசோதித்து காட்டவில்லை. ஆனால் இருக்கிறது என்று கூறுகிறது. அமெரிக்காவும் இருக்கிறது என்று கூறுகிறது. அமெரிக்கா ஈராக்குக்குள் இருக்கிறது என்று கூறி அங்கே ஒன்றுமில்லாமல் பூச்சியமாக ஈராக் மக்களையும் படைகளையும் அழித்து அந்த நாட்டை குழப்பிவிட்டு சதாம் குசைனை கொலை செய்துவிட்டு சென்றது அமெரிக்கா. அதே போலத்தான் இங்கேயும் கடைசி கட்டத்தில் பார்த்தால் இங்கேயும் இதுவும் இல்லாமலும் போகலாம். அப்படி இல்லாமல் போனால் அடுத்த ஹீரோவாக அங்கே ரஷ்யாவோ சீனாவோ வடகொரியாவோ இருக்க வேண்டும் என்ப அடிபாடுதான் அதற்குள் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமையாக நிற்கின்றார்கள். காரணம், தாங்கள் மூவரும் சேர்ந்து தங்களுக்குள் அடிபடாமல் அமெரிக்கா வல்லாதிக்கத்தை எதிர்ப்பதற்காக. இப்பொழுது இஸ்ரேலின் ஊடாக அமெரிக்காவின் ஊடாக ஈரான் குலைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி என்றால், ஒரு தேன்கூட்டில் கல்லறிந்தாயிற்று, அங்கே தேன்கூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேனீகள் பறந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் அந்த தேனீக்குள் வதை வைத்து அந்த தேன்கூட்டை உருவாக்கி ஒற்றுமையாகும் வரைக்கும் இவர்கள் கல்லை எறிந்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது தேன்கூடு அறுந்து விழுந்தால் ஈரான் இல்லை. ஆனால் ஈரான் இல்லை என்று கூறுவதை விட, ஈரான், வெனிசுவேலா, இப்படியான ஈராக்கை போன்று இப்படி பல நாடுகளை போன்று அமெரிக்காவின் அடிமையாகவும் அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து கொண்டு இணைந்து நடக்க போகின்றதா என்ற ஒரு ஏக்கமும் இருக்கிறது. அப்படியானால் ஈரானுக்குள் அந்த கடும்போக்குவாதிகளும் இலகுவாக விடமாட்டார்கள். ஒரு போர், உள்ளூர் போர், உள்நாட்டு போர் ஒன்று நிச்சயமாக வெடிப்பதற்கு அங்கே சாதகமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதற்கு வரப்போகின்ற அரசு இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்றவர் சில வேளைகள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை மூலமாக சரிந்து போகலாம், இணைந்து போகலாம். அதே வேளையிலே
சில வேளைகளிலே அவர் மிடுப்போக்கு போனால் அவரும் கொல்லப்படலாம். யாரால்? அமெரிக்காவோ இஸ்ரேல் போகாமல் அங்கே இருக்கின்றவர்களை தூண்டிவிட்டு அங்கே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அங்கே ஏதோ ஒரு பிளவை ஏற்படுத்தி அமெரிக்கா இனி இலகுவாக அந்த நாட்டை குழப்பிவிடலாம், போராட்டங்களை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் போராட்டங்களை ஏற்படுத்தினார்கள். பின்பு தனக்கு உகந்த அல்லது தனக்கு ஆதரவான ஒருவரை நியமித்து அது அமெரிக்கா தன்னுடைய ஒரு ஆதரவான இஸ்ரேலுடைய ஆதரவான நாடாக கொண்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காரணம், குவைத்தோ சவுதி அரேபியாவோ அல்லது துபாயோ அல்லது கட்டாரோ அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்கள். அதன் காரணத்தினால் நிச்சயமாக அவர்களை போல் ஒரு நாடாக ஈரானை மாற்றி கடும்போக்கை அழிப்பால் இலகுவாக அழிக்க முடியாது. அங்கேயும் பல உயிர் சேதங்கள், கொலைகள், பல துஷ்பிரயோகங்கள், பல நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டி இருக்கும். அதன் காரணத்தினால் இந்த கொமேனி அவர்கள் அழிக்கப்பட்டதன் பிற்பாடு, அழிக்கப்பட்டதன் முற்பாடு என்று எழுதப்படுகின்ற அளவிற்கு ஈரான் மாறும். இப்பொழுது தங்களிடத்தே இருக்கின்ற கைவசத்திலே இருக்கின்ற ஒரு சில ஏவுகணைகளோ அல்லது படைகளை வைத்து இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ அமெரிக்க தளங்களையோ தாக்கி கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு அடங்கி பின்னால் இன்டிரெக்டாக அதாவது சுற்றி வளைத்து மறைமுகமாக இஸ்ரேலுக்கும் அடங்கி நடக்கப் போவது நிச்சயம். அந்த வகையிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கம், இந்த ஹமாஸினுடைய பேச்சும் இனி இருக்க போவதில்லை. ஹமாஸினுடைய பலம் கூட, அதனுடைய ஆணிவேர் கூட கொமேனியுடைய ஆதரவில், ஈரானுடைய ஆதரவில் இருந்து கொண்டிருந்தது. இனிமேல் அதுவும் பலம் குறைந்ததாக காணப்படும். அதன் காரணத்தினால் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ஈரானை பொறுத்தவரையிலோ அல்லது பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையிலோ மாத்திரமல்ல, அந்த வளைகுடாவில் அந்த அரபு நாடுகளுக்கு அங்கே, அதாவது மறைமுகமாக அரபு நாடுகளை ஆளுகின்ற ராஜாவாக, அவர்களை வழிநடத்துபவர்களாக அல்லது அவர்களுக்கு கட்டளை இடுபவனாக அல்லது அவர்களை செல்லப்பிள்ளையாக வைத்திருப்பதாக அமெரிக்கா அடுத்தடுத்து உயரப்போகின்றது. அந்த வகையிலே இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்காவோடு ஒத்துப்போகின்ற, ஒற்றுமையாய் போகின்ற ஒரு செல்லப்பிள்ளை. அப்ப மத்திய கிழக்கு நாடுகளில் பல நாடுகள் அமெரிக்காவோடு இணைந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இந்த ஈரானும் அந்த கட்டத்திற்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து, அதை விட அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்ற சவுதி, கட்டார், குவைத் மற்றும் துபாய் இப்படியான நாடுகள் அழுத்தம் கொடுத்து அவர்களையும் தங்களைப் போல ஒரு நாடாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்கள். நிச்சயமாக அந்த நிலைக்குத்தான் இனி ஈரான் வரும். இதனால் யார் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்றால், பாதிக்கப்பட போவதும் அல்ல, தணிக்கப்படுவதும் அல்ல, ஒரு பிரிவாக மாறப்பட போகின்றவர்கள். முன்பு ஈரான், ரஷ்யா, வடகொரியா மற்றும் இப்படியான நாடுகள் ஒன்றாக இருந்திருந்தார்கள். இப்பொழுது வடகொரியா, சீனா, ரஷ்யா இந்த மூன்றும் ஈரானை தவிர்த்து தங்களுடைய நடவடிக்கைகளை அமெரிக்காவுக்கு எதிராக செய்ய போகின்றார்கள். அவர்களும் முடிந்தவரை அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களை, எதிராக இருக்கின்றவர்களை தூண்டிவிட்டு தாங்களும் ஈரானுக்குள் சில விடயங்களை நகர்த்த பார்ப்பார்கள். ஆனால் நகர்த்த பார்த்தால் அங்கே உயிர் இழப்புகள், யாருடைய உயிரிழப்புகள்? அங்கே இருக்கின்ற ஈரான் மக்களுடைய உயிரிழப்புகள் தான் அதிகமாகும். கொமேனியினுடைய ஆதரவாளர்கள் கொல்லப்படுவார்கள், சுடப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்படுவார்கள், துஷ்பிரயோகம் செய்யப்படுவார்கள், பல இழிவான செயல்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இந்த கொமேனி அவர்களுடைய ஆட்சி கடும்போக்கான ஆட்சியாக இருந்தாலும் உலக நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஒரு பலமாக இருந்தது. இப்பொழுது அமெரிக்காவின் கீழ்தான் இஸ்லாமியர்களாலும் ஆள முடியும், தங்களுடைய நாட்டை முன்னேற்ற முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு இந்த ஈரான், இந்த கொமேனி அவர்களுடைய இறப்பு ஒரு செய்தியை கூறி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் நாங்கள் எதிர்பார்க்கலாம்
அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே புதிய ஆட்சிக்காரருக்கும் இடையிலே நிச்சயமாக பேச்சுவார்த்தை எங்கேயாவது ஒரு இடத்தில் நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கலாம். லங்கா 4 ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா 4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.